ஆகிரு ஜமான பத்தி படிக்கிற ஆட்களுக்கு சொல்றேன், ஏமாந்துடுவானா? ஏண்டா இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு முன்னால இமாம் மஹதி என்பதாக ஒரு பொய்யர் வெளியாகுவார். அவருக்கு எவ்வளவு பலம் கொடுக்கப்படும்டா, யூதர்கள் அவரை பலப்படுத்துவார்கள். அவருக்கு எவ்வளவு பலம் கொடுக்கப்படும்டா, அவர் போய் இஸ்ரேலை கைப்பற்றுவார். எப்படிக்கும் அவர் போய் ஜிஹாத் செய்யறதா, யுத்தம் செய்து எதை கைப்பற்றுவார்? இஸ்ரேலை கைப்பற்றுவார். முஸ்லிம்கள் எல்லாம் ஏமாந்து போய் அவரோட போய் சேர்ந்து கொள்வார். அவ்வளவு பெரிய ஃபித்னா அது. அதனால ஏமாந்துடவானான்னு சொல்றேன். இதுக்குதான் ஃபித்னத்து சுஃபியானி என்று சொல்றேன். சுஃபியானியுடைய ஃபித்னா. அவர் முஹம்மது என்று பேர் சொல்லுவார். அவருடைய வாப்பா அப்துல்லா என்றுவார். நான் தான் இமாம் மஹதி என்றுவார். இந்த விளப்பம் இல்லாத கூட்டம் எல்லாம் போய் பைய செய்யும். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் மக்கால வெளியாகின உடனே என்ன நடக்கும்டா, இந்த சுஃபியானி ஒரு படையை தயாரிச்சு அனுப்புவார். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய இவங்க வருவாங்க. வந்து மதீனாவை தாண்டி அபுவால, எங்க பைதா என்ற இடத்துல போய் கொண்டிருக்க கொள்ள பூமி அவர்களை சுரி வாங்கும். ஹதீஸ்ல வருது, ஞாபகம். இப்ப இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பைதாவில் பூமி சுரி வாங்கும் ஒரு கூட்டம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, யாரோ தெரியுமா யாருக்காவது? அது இந்த கூட்டம் தான். பைதாவிலே பூமி அவர்களை சுரி வாங்கும் ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல தௌபா செய்வார். அவர் மட்டும் பேலன்ஸ் ஆவார். அவ்வளவு பேரையும் பூமி புழுங்கும், பூமி விழுங்கிடும். அந்த அவர் வந்துதான் சொல்லுவார், நாங்க வந்து இப்படி படையெடுத்து வந்தோம், இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு சுஃபியானி அனுப்பி வச்சான், இப்படி நடந்ததுன்னு சொல்லுவார். இப்ப இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஷாமுக்கு வாரத்துக்கு முன்னால இந்த சுஃபியானிக்கு மரணம் வந்துடும். சுஃபியானிக்கு மரணம் வந்துடும். பின்னால் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் கிலாபத்தை நிலைநாட்டுவாங்க. 7 வருஷம் உலகத்தில் இருப்பாங்க. 7 வருஷமுமே யுத்தம் செய்வாங்க. எவ்வளவு காலம்? 7 வருஷமுமே யுத்தம் தான். நீங்க வாங்க உட்காருங்க, எங்கள்கிட்ட படிங்கன்னு சொல்றேன். நான் ஒவ்வொரு யுத்தமா படிச்சு தருவேன். முதலாவது யாரோட யுத்தம், இரண்டாவது யாரோட யுத்தம், இதெல்லாம் இப்ப பேசினா இங்க மஜ்லிஸ்ல பேசல. இதெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. முதலாவது யுத்தம் துர்க்குகளோட நடக்கும். துர்க்குகள் என்றா யாருன்னு சொல்லுவேன், இப்ப இல்ல. அதுக்கப்புறம் துஸாலிஹூன ரூம் சும்ம துகாத்திலூன அதுவும் மின் வராயிக்கும். யூரோப் யூனியனோட நீங்க உடன்படிக்கை செய்வீங்க. இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். எங்க வர ஹதீஸ்? எங்க வர? சஹீஹுல் புகாரில. உங்களுக்கு ஆச்சரியமாய்க்கும், இந்த ஹதீஸ் எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சா என்று யோசிப்பீங்க நீங்க. துஸாலிஹூன ரூம் சும்ம துகாத்திலூன அதுவும் மின் வராயிக்கும். நீங்க யூரோப் யூனியனோட அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கும் யூரோப் யூனியன்